ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம். குறிப்பாக இந்த சிசேரியனுக்கு டேட் குறிக்கிறது, டைம் குறிக்கிறது. அதாவது நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை பிறக்குது. சி செக்ஷன் பண்ணி குழந்தை பிறக்குது. ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைக்கு என்ன டெலிவரிக்கு நல்ல நேரம், நல்ல நாள் குறித்து குடிக்கணும். பல பேர் கான்டாக்ட் பண்ணுவாங்க, பல பேருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பல பேருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது இன்றைக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் இதை டீட்டெயிலாக பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். அதாவது முதல் விஷயம், நிறைய பேர் என்ன ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு டேட் குறிக்கணும், ஒரு குழந்தை பிறக்குது இன்றைக்கி டேட் குறிக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க எதை தெரியுமா பார்க்குறாங்க, அன்னைக்கு நாள் என்ன, நட்சத்திரம் என்ன, அன்னைக்கு திதி என்ன, இதெல்லாம் பார்க்குறாங்க. அதாவது இது திதியெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்குது. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு நல்லது கெட்டதுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு காலம், யமகண்டம், இந்த டயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும், இந்த டயத்தில் வந்து குழந்தை பிறக்கக்கூடாது, நல்ல டைமாக பார்த்து கொடுங்க அப்படின்வாங்க. அதாவது நம்ம பண்ண போகிறது என்னென்னா, குழந்தை பிறக்குது, அப்போ தான் ஜனிக்குது. ஸோ அப்போ வந்து என்னென்னா, குழந்தைக்கு எவ்வளவு நல்ல ஜாதகம் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணி தர முடியுமோ அதை தான் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து முகூர்த்தம் குறிக்கிற மாதிரி இது பண்ணக்கூடாது. அதாவது முகூர்த்தத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு முகூர்த்தம் இருக்குங்க. இன்னைக்கு சுப முகூர்த்தம் அப்படின்னா அன்னைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு டைம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது முகூர்த்தத்திலே பல விதம் இருக்குது. ஒரு நாளைக்கு வாஸ்து நாள்னு போட்டிருக்கோம். வாஸ்து நாள் நல்ல நாள், அன்னைக்கு கல்யாணம் பண்ண முடியுமான்னா முடியாது. வாஸ்து நாள் எதுக்கு அப்படின்னா வீடு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்து வாஸ்து நாள் பார்க்கறது நல்லது. ஸோ அந்த மாதிரி சுப முகூர்த்தம், ஒரு நல்ல முகூர்த்த நாளுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த டேட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இப்போ குழந்தை பிறக்குது அப்படின்னா அன்னைக்கு நம்ம வந்து முகூர்த்தம் பார்க்கறது முக்கியமா, இந்த ராகு காலம், யமகண்டம்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜாதகம் கட்டம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன தான் குழந்தை ஒன்று பிறக்கிறதுக்கு டேட்டு டைம்லாம் குறிச்சா கூட அது கர்ம வினைப்படி தான் அந்த குழந்தையே பிறக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு குழந்தை பிறந்தே ஆகணும், அதுதான் விதி. இன்னைக்கு அஷ்டமி திதி, ஐயோ அஷ்டமி திதிங்க, அஷ்டமி திதி வேண்டாம், அடுத்த நாள் கொடுங்க, இல்லை அதுக்கு ஒரு நாள் முன்னாடி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அஷ்டமி திதினாலே பயப்படுறாங்க. ஏன் அஷ்டமி எவ்வளோ ரொம்ப நல்ல நாள், அஷ்டமியில தான் கிருஷ்ணரே பிறந்தார். ஸோ இதெல்லாம் சொல்லியாச்சுன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க, அஷ்டமி கெட்ட நாள் அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் இந்த ராகு காலம், யமகண்டம்லாம். அதாவது அது ராகு காலத்துலேயும் யமகண்டத்துலேயும் எந்த செயலும் செய்யக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ராகு காலம், யமகண்டத்துலலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டான்னு சொல்லு. அது சிம்பிளான விஷயம். முதல்ல ராகு காலம், யமகண்டம் எதனால் வந்தது அப்படின்னு தெரிஞ்சாலே இது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். ஒன்றுமே இல்லை, நவகிரகங்கள் 9 கிரகம் இருக்குது. அந்த 9 கிரகங்களில் முதன்மையாக வந்தது முதல்ல 7 கிரகம் தான். ராகுக்கு எது கடைசியாக ஜாயின் ஆனது தான். அந்த 7 கிரகத்துக்கு ஒவ்வொரு நாள் கொடுத்துப்போம். அதாவது வாரத்தில் 7 நாட்கள், அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நாள். இப்போ திங்கக்கிழமை குறிப்பாக வந்து அது சந்திரனுக்கு உண்டான நாள்னு சொல்லிட்டு சந்திரனுக்கு கொடுத்தாச்சு. செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு உண்டான நாள், புதன்கிழமை புதனுக்கு உண்டான நாள், வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான நாள், வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உண்டான நாள், சனிக்கிழமை சனிக்கு உண்டான நாள், ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உண்டான நாள். இப்படி பார்த்தாச்சுன்னா 7 கிரகத்துக்கு கொடுத்தாச்சு. இப்போ வாரத்தில் 7 நாள், அது 7 ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நாள் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு ராகு கேது வந்து ஜாயின் ஆகுது. ராகு கேது எப்படி ஜாயின் ஆகுது அப்படின்னா, ஒரு அசுரன் அந்த அமிர்தத்தை குடிக்கிறான். குடித்த உடனே விஷ்ணு வந்து அந்த அசுரனுடைய தலையை வெட்டிடுறாரு. ஸோ அப்போ வந்து அவனுடைய தலைப்பகுதி ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் வந்துடுது. ஏன்னா அவன் கொஞ்சம் அந்த அமிர்தத்தை குடித்ததுனால அவனுக்கு சாகாவரம் வந்துடுச்சு. ஸோ அதனால் அவனுக்கு அழிவு இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனை கிரகமாக்கிடுறாங்க. ராகு கேது அப்போ தான் முதல்ல இந்த பிரபஞ்சத்தில் வருது. ஸோ இப்போ இவங்களுக்கு ஏதாவது நாள் கொடுக்கணுமே. ஆனால் இருக்கிறது வாரத்தில் 7 நாள் ஒவ்வொரு கிரகத்துக்கு கொடுத்தாச்சு. இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது தான் தினமும் குறிப்பிட்ட மணி நேரம் மட்டும் ராகுவுக்கு ராகு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுவுக்கு உண்டான டைம் வந்து ராகு காலம்னு கொடுத்தாச்சு. கேதுவுக்கு உண்டான டைம் யமகண்டம்னு சொல்லி பிரித்து கொடுத்தாச்சு. இவ்வளோதான் அதில் விஷயம். அதில் வேற ஒன்றும் பெருசாக நீங்கள் பயப்படுற லெவலுக்கு ஒன்றுமே கிடையாது. சிம்பிளான விஷயம். இப்போ நவகிரகங்களில் 7 கிரகத்துக்கு நாட்கள் கொடுத்தாச்சு ஒரு வாரத்தில். அந்த வாரத்தில் வந்து 4 கிடையாது இனிமேட்டு கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் ராகுக்கு எதுக்கு ஏதாவது கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு
தினமும் இந்தந்த டைம் வந்து ராகுக்கு உண்டான டைமு, இந்தந்த டைம் கேதுவுக்கு உண்டான டைமு, அதுதான் யமகண்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும். ஸோ அதனால தான் அந்த டயத்தில் வந்து அந்த கிரகத்துடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ராகு காலத்தில் ராகுடைய ஆதிக்கமும், யமகண்டத்தில் கேதுவுடைய ஆதிக்கமும் அதிகம் இருக்கும். அவ்வளோதான் விஷயம். இல்லை வேற ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ இதை பிடிச்சிட்டாங்க. ராகு காலத்தில் கல்யாணமே பண்ணக்கூடாது, குழந்தை எப்படி பிறக்கலாம், பிறக்கவே கூடாது அப்படின்றாங்க. அதாவது இன்னைக்கு தான் சி செக்ஷன், டெலிவரி, இதுக்கு நாள், நட்சத்திரம், டேட்டு, டைம் எல்லாம் நம்ம குறித்து உட்காந்து கொடுத்துட்டு இருக்கோம். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவரின்றது ரொம்ப சாதாரண விஷயம். நிறைய இடத்துல சுகப்பிரசவம் தான் அதிகம். இந்த சி செக்ஷன் இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் போய் குழந்தை பிறக்கிறது ரொம்ப ரேர். இதெல்லாம் எப்போ 50 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு அப்படியே உள்ட்டா. இன்னைக்கு சுகப்பிரசவம் ரொம்ப ரேர். எல்லா ஹாஸ்பிட்டல் போங்க, ஒரு 90% வரைக்கும் இந்தியாவில் நான் சொல்கிறது 80-90% வரைக்கும் டெலிவரி தான், ஆப்ரேஷன் தான். சுகப்பிரசவன்றது ஒரு 10-15% இருக்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஃபாரினில் வந்து கணக்கு வேறு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர் டோட்டலி மாறியாச்சு. இன்னைக்கு தான் நம்ம ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்போ குழந்தை பிறக்குதோ, எப்போ வழியை வந்து குழந்தை பிறக்குதோ அவ்வளோதான், அதுதான் டைம். ஸோ அப்போ பிறந்தவங்களே நல்லா இருக்காங்க. ராகு காலத்தில், யமகண்டத்துலலாம் பிறந்தவங்க நல்லா தான் இருக்காங்க இன்றைக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ ராகு காலம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா இது டைம் மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த ஜாதகம் கட்டம் தான் முக்கியம். அந்த ஜாதக கட்டத்தில் நவ கிரகங்கள் அது எப்படி இருக்குது, என்ன லக்னத்தில் பிறக்கிறான், என்ன தசாபுத்தி வரப்போகுது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அதையும் விட்டாச்சு. இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த ராகு காலம், கேது இதெல்லாம் விட்டாரு. இன்றைக்கி என்ன நிலமையில் இருக்குன்னா, சார் குழந்தைக்கு தசாசந்தி சார் அப்படின்னா. குழந்தைக்கு தசாசந்தியா? எப்படி தசாசந்தி? கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது பார்ப்பாங்க. குழந்தைக்கு எதுக்கு தசாசந்தி? இல்லை சார், அவங்க அப்பா ஜாதகத்துக்கும் பையன் ஜாதகத்துக்கும், இந்த பையன் ஜாதகத்துக்கும் அவங்க அம்மா ஜாதகத்துக்கும் தசாசந்தி இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. தசாசந்தி கல்யாணத்துக்கு பார்த்தது இப்போ எங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாருங்கள். குழந்தை பிறக்கிறதுக்கு குழந்தைக்கு தசாசந்தி பார்க்குற லெவலுக்கு வந்தாச்சு. அந்த லெவலுக்கு ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருக்காங்க எல்லாருமே. இது ரொம்ப காமெடியான விஷயம்தான். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், சார் தசாசந்தி இல்லாமல் பார்த்துக்கோங்க சார், இது தசாசந்தி வருது அப்படின்னு. நான் கேட்டேன், இது எப்படியும் என்ன கல்யாணமாக பண்ண போகிறீங்க, அப்பாவும் பையனுக்கும் கல்யாணமாக பண்ண போகிறீங்க தசாசந்தியை வச்சு? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா எப்படியாவது ஏதாவது தசாசந்தி யாருக்காவது வரதான் போகுது. ஒருத்தருக்கு ஒரு தசை முடியும், இன்னொருத்தருக்கு அதுக்கு அடுத்த தசை அப்போ நடந்துட்டு இருக்கும். அது நார்மலான விஷயம் தான், எல்லார் வீட்லேயும் அது நடக்கக்கூடிய சாதாரண விஷயம். அதை போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லக்னம் குறிக்கிறதுல ரொம்ப தடுமாற்றங்கள் இருக்குது பல பேருக்கு. நம்ம என்ன தான் பெஸ்ட்டு ஜாதகம் அப்படின்னு குறிச்சா கூட ஒரு சில தோஷம் இல்லாமல், ஒரு சில நெகட்டிவ்ஸ் இல்லாமல் ஒரு ஜாதகம் எடுக்கவே முடியாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா எல்லா ஜாதகத்துலேயும் நீங்கள் எப்படின்னா தான் எவ்வளோ பெரிய ஜோசியர், எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகம் கட்டணும்னு ஒன்று வந்தாச்சுன்னா அதில் ஒரு மைனஸ் இல்லாமல் வர வாய்ப்பே இல்லை. ஏதாவது வந்துடும். களத்திர பாவம் நல்லபடியாக சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு குறித்து கொடுத்தாச்சுன்னா தொழில் பாவம் சரியாக இருக்கு. இல்லை தொழில் பாவம் ரொம்ப முக்கியங்க, ஏதாவது வேலையை பண்ணி வாழ்க்கை ஓட்டி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தொழில் பாவம் கொஞ்சம் வலுவாக இருக்கிற மாதிரி கொடுத்தோம்னா ஆயுள் பாவம் ஏதாவது கொஞ்சம் வீக் ஆகிடுது. சரி, ஆயுள் பாவம் ரொம்ப முக்கியமாச்சு, ஆயுள் வேணும்ல, மனுஷன் முதல்ல உயிரோடு இருந்தால் தானே எல்லாத்தையும் செய்ய முடியும். ஸோ ஆயுள் பாவத்தை கூட்டணும் அப்படின்னு கூட்டியாச்சுன்னா சுகஸ்தானம் அடிப்படுது. சுகஸ்தானமும் வேணுமேங்க, அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் சௌகரியமாக வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகங்கள், பங்களா இந்த மாதிரி செட்டில் டவுன் ஆவார். ஸோ அதனால் சுகஸ்தானமும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா குடும்பஸ்தானம் கெட்டு போகுது. குடும்பஸ்தானம் கெட்டு போயாச்சுன்னா லைஃபும் முடிஞ்சாச்சு. லைஃப்பில் ஒருத்தன் எவ்வளோ பெரிய பணக்காரன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, வீட்டில் வந்தவொடனே தினமும் பொண்டாட்டியோட சண்டை போட்டு இருந்தாங்கன்னா என்ன வாழ்க்கை அது? குடும்பஸ்தானம் ரொம்ப முக்கியங்க, அதை பாருங்க அப்படின்னா குடும்பஸ்தானம் சரி மேட்ச் பண்ணியாச்சுன்னா ருணரோக சத்ருஸ்தானம் 6ஆம் இடம் வீக் ஆகிடுது. அங்கே வந்து கொஞ்சம் வலுத்து இருக்குது. 6ஆம் இடம் வலுத்தாச்சுன்னா என்ன பண்ணுறது? தினமும் ஏதாவது பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வில்லங்கம், இல்லை அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் டாக்டர்கிட்ட, ஹாஸ்பிட்டலு, கிளினிக்கு அப்படின்னு சுற்றுற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, அதாவது எவ்வளோ பெரிய ஆள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பர்ஃபெக்டாக எல்லாமே அலைன் பண்ணுற மாதிரி யாராலையுமே ஒரு ஜாதகத்தை குறிக்கவே முடியாது. இது முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சிம்பிளான ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் சொல்கிறேன், இந்த ராகு கேது. ராகு கேது 2 கிரகம், ஆனால் அது கிட்டத்தட்ட
ஒருத்தர் இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்டு கரெக்டாக 7வது பாவத்தில் தான் இன்னொரு கிரகம் இருக்கும். அதுதான் ராகு கேது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன தான் ஒரு ஜாதகத்தை பர்ஃபெக்டாக போட்டால் கூட மைனஸ் ஆகிறதுக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியமான காலம். ராகுவை லாபஸ்தானத்தில் போட்டிங்க, ராகு வந்து 11ஆம் இடத்துல போட்டாச்சுன்னா கேது 5ஆம் வீட்டில் வந்துடும். ஐயோ 5வது வீட்டில் கேதுவா, புத்திர தோஷம், குழந்தை பிறக்காது அப்படின்னுருவாங்க. சரி ரைட்டு, 11ல் வேண்டாம், சரி ராகு 10ல் போடு. கேது வந்து 4ஆம் இடத்துல வந்துடும், சுகஸ்தானம் அவுட்டு, சொந்த வீடு வாங்க முடியாது, வாங்கினாலும் சொந்த வீட்டில் இருக்க மாட்டான், பூர்வீகம் அமையாது அப்படின்ட்டுவாங்க. சரி என்னங்க பண்ணுறது, சரி ராகு எடுத்து பாகியஸ்தானத்தில் போடு, 9ஆம் இடத்துல ராகு போட்டாச்சுன்னா அப்பாவுக்கு ஆகாதுங்க அப்படின்ட்டுவாங்க. ஸோ ராகு 7ல் போட்டாச்சுன்னா ராகுக்கு தோஷன்ட்டுவாங்க. அது வேற எங்கே தான் போடுறது, ஏதாவது இப்போ எங்கிட்டு போட்டாலும் பிரச்சனை தான். 8ல் ராகுவை போட்டிங்கன்னா 2ல் குடும்பஸ்தானத்தில் கேது வந்துடும். குடும்பஸ்தானத்தில் கேதுவா, திருமண வாழ்க்கை சரி இருக்காதே அப்படின்ட்டுவாங்க. ஸோ அப்படி நம்ம எப்படி பார்த்தாலும் சரிங்க, ஒரு ஜாதகத்தை பர்ஃபெக்டாக யாராலையுமே போட முடியாது. என்னுடைய இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸில் பர்ஃபெக்டான ஜாதகம் அப்படின்னா ரொம்ப ரேர் தான். ஏன்னா நம்ம என்ன தான் டேட்டு டைம் எல்லாம் கொடுத்தா கூட அந்த நேரத்தில் அந்த நாளில் குழந்தை பிறக்கிறதுக்கு குழந்தைக்கு முதல்ல ஒரு பாக்கியம் வேணும், அந்த கர்மா வேணும். பர்ஃபெக்டான டைம் எல்லாம் குறித்து கொடுத்துருக்கேன், ஆனால் அது எல்லாமே ஏடகுடமாக இருக்குது. ஃபாரினில் இருக்கிறவங்கள கேட்பாங்க, யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் மெசேஜ் அனுப்புவாங்க, டெலிவரிக்கு சி செக்ஷன் நீங்கள் தான் சார் டைம் குறித்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டு டைம் எல்லாம் கொடுப்பாங்க. பர்ஃபெக்டாக குறித்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஈவினிங் 6 o'clock மேலே டெலிவரி பண்ண மாட்டாங்களா, 6 மணிக்குள்ளேயே ஏதாவது டேட்டு டைம் குறித்து கொடுங்க அப்படின்னு. அதாவது ஈவினிங் 7 மணிக்கு மேலே தான் லாபஸ்தானத்தில் ஒரு 5 கிரகம் வராமல் இருக்கும். இப்போ ஆனால் 6 மணிக்குள்ளே கொடுக்க சொன்னால் எங்கிட்டு கொடுக்கறது? அப்போ எப்படி பார்த்தாலும் ஒன்று இருந்தால் ஒன்று மிஸ் ஆகிடுதுங்க. ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டெலிவரிக்கு நாள் டேட்டு குறிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இன்றைக்கி அதற்குண்டான ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அது ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அதாவது எனக்கு தோஷமே இல்லாமல் ஒரு ஜாதகம் வேணுங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை. தோஷமே இல்லாத ஜாதகம் அப்படின்னா எப்படி தெரியுமா இருப்பாங்க, லைஃப்பில் பெரிய ஆளாக முன்னேற்றமே அடைய மாட்டாங்க. நீங்கள் வேணால் ப்ராக்டிக்கலாக எடுத்து பாருங்கள். எந்த ஜாதகத்துலலாம் நிறைய தோஷம் இருக்கோ அவன் தான் பெரிய லெவலில் முன்னேற்றம் அடைஞ்சு பெரிய லெவலில் இருக்கான். தோஷமே இல்லைங்க, சுத்தமான ஜாதகம் அப்படின்னா பேக்கெட்டே ரொம்ப சுத்தமாக இருக்கும், பேக்கெட்டில் 10 பைசா இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் யதார்த்தம். ஸோ அதனால் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். டெலிவரிக்கு டேட்டு டைம் எல்லாம் குறிக்கிறது முக்கியம்தான். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற லெவலுக்கு இந்த திதி, ராவுகாலம், யமகண்டம், தசாசந்தி இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்கிற லெவலுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. சரியா? இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.